இன்றைக்கி நம்ம மேக்டலினுக்கு சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கோழி மசாலா தாமு ஸ்டைல். ஸோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, முட்டை 2 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தக்காளி பழம் 2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 குழிக்கரண்டி, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். கோழி மசாலா தாமு ஸ்டைல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க. அது எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம், சோம்பு கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை போட்டு பொன்முருளாக வதக்குறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், தக்காளி பழத்தை போடுறோம், நல்லா வதக்கி கொஞ்சம் தயிர் விட்டுறோம், மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கோழியை போட்டுடுறோம், உப்பு போட்டுறோம், கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கோழி வேக வச்சிடுறோம். கோழி நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூள் மேலே போடுறோம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா திக்கான மசாலாவை எடுத்து வந்துடுறோம். சப்பாத்தியில் சாப்பிட்டாலும் சரி, சாத்தில் போட்டு பசி சாப்பிடும்போதும் சரி, அதே மாதிரி சாம்பார் சாதத்தோடைய, தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட கலக்கல். அந்த கோழி மசாலா தாமு ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறவங்க மேக்டலைன் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி செய்கிறாங்க நம்ம பார்ப்போம். என்ன சூடாயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோம்பு கருவேப்பிலை தாளிங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக போடுங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க, வெங்காயம் வெங்காயம் 2 கை வெங்காயம் போடுங்க, வெங்காயம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. சூப்பர், போதும். அது நல்லா வதக்குங்க, நல்லா வதக்குங்க. அதாவது நான் சொன்ன பொன்முறையில் வதங்கணும். இதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டை சேர்க்கலாம். ஸோ பிஏ லிட்ரேச்சர். ஸோ நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்களா? அதாவது கிளாஸில் எடுப்பீங்களா இங்கிலீஷில்? 3rd இயர் தானே இது? ஆமாங்க சார். கிளாஸில் எடுப்பீங்களா? அதாவது உங்களுக்கு அசைன்மெண்ட் அது மாதிரி செமினார் அந்த மாதிரி வரும், இல்லை ரோல் பிளே, நாங்கள் ட்ராமா பண்ணுறதுனால ட்ராமா எங்களுக்கு மேஜர் இருக்கிறதுனால. வெரி குட், வெரி குட். ஓகே, ரோல் பிளே இருக்கும் இந்த வருஷம். ஓகே, வெரி குட். என்ன பண்ணுங்க, இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு போதும் போதும் அதுக்குமே. வா, என்ன பண்ணுங்க, நல்லா வதக்குங்க, நல்லா அது இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி பழத்தை போடுங்க, போடுங்க, புழிஞ்ச மாதிரி போடுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஓகே, நல்லா வதக்குங்க, நல்லா நல்லா டைட்டாக பிடிச்சி வந்தது. எஸ், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறீங்க, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. யா, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, 2 பச்சை அப்படியே அங்கேயே இருக்காது. 2 பச்சை மிளகா எடுத்து 2 உடைங்க, 2 உடைங்க. அவ்வளோதான், போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கும், ஸோ தொக்கு மாதிரி வதக்கும், நல்லா வதக்கும். வா, நல்லா வதக்கின பிறகு இதில் சிம் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கோழி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க, நல்லா தொக்கு மாதிரி வரணும். நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தயிர் விடப்படும். நல்லா வதக்குங்க, நல்லா வதக்குங்க, இன்னும் நல்லா வதக்குங்க. வெரி குட். நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, இன்னும் நல்லா வதக்குங்க. யா, ஓகே. என்ன பண்ணுறீங்க, தயிர் எடுத்துக்கோங்க. சூப்பர், போடுங்க தயிர். அல்ல ஃபுல்லாக இல்லை, பாதி போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போதும் போதும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம் பண்ணிக்கிறேன். இதில் கரண்டி ஓரமாக வச்சுக்கோங்க, மேலேயே அப்படி வைங்க. மிளகாத்தூள் எடுங்க, போடுங்க, கையில் எடுத்து போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, போதும். மஞ்சத்தூள் எடுங்க, போடுங்க, போதும். தனியாத்தூள் எடுங்க, போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, போதும் போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட், சூப்பர். அப்புறம் என்ன பண்ணலாம், கோழி எடுத்து போடுங்க, கோழி போட்டுங்க, அப்படியே போட்டுங்க. அது வெரி குட்.
போதும். ஓகே ரைட். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுருங்க. அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் நல்லா கட்டி விடுங்க. நல்லா கட்டி விடுங்க. நல்லா கட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் விடுங்க. இன்னும் கொஞ்சம் விடுங்க. போதும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா, வெரி குட். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணீங்கன்னு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டோம், சோம்பு போட்டோம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் போட்டு தயிர் போட்டுருந்தோம். சரி, தண்ணி ஊற்றி உப்பு போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, அது தேங்காய் ரவை போடுங்க. அதில் இன்னும் கொஞ்சம் போட்டு அதை ஊற்றி அப்படியே போட்டுங்க அதை. ஓகே, போதும். தேங்காய் ரவை போட்டுருக்கோம். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். அப்படியே ஒரு ஆக்சுவலாக கோழி, இந்த மாதிரி கோழி வந்து பிராய்லர் சிக்கன் 7 நிமிஷத்தில் வெந்துடும். 7 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சு அப்புறம் மாதிரி ஆகிடும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, போடுங்க. போதும். ஓகே, மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோழி நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், முட்டை ஆட் பண்ண போகிறோம். வாங்க, மேக்டலின் முட்டை ஆட் பண்ணுங்கள். 2 முட்டை ஆட் பண்ணுங்க. உடைங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பர். கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, இதில் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. போதும், கருவேப்பிலை போடுங்க. போதும். ஓகே, ஃபேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கரண்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது விட்டுருங்க, அது உரமாக வச்சுக்கோங்க. அது இந்தாங்க, இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பழிச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஊற்றுங்க. இது யார் செஞ்ச டிஷ்ஷு மேக்டலின்? தாமு சார் சொல்லி மேக்டலின் செஞ்சு. ஓ, தாமு சார் சொல்லி செஞ்ச டிஷ்ஷு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, விட்டுருங்க. போதும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுங்க. போதும். ஒரு கலக்கலான, அட்டகாசமான, சூப்பரான, சுவையான கோழி மசாலா தாமு ஸ்டைல் கலக்கிட்டாங்க அவங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மசாலா முட்டை போட்ட பிறகு அந்த மசாலாவே வேறு வாசனை வந்துடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இந்த நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? மேக்டலின் ஒரு கலக்கலான கோழி மசாலா செஞ்சாங்க. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த முட்டை போட்ட பிறகு அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டே மாறி இருக்குது. மேக்டலின், ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நவ்? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கேன். எல்லா விஷயங்களும், சின்ன விஷயங்களை கூட ரொம்ப நல்லா நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நீங்கள் தான் செஞ்சீங்க. இது டேஸ்ட் பண்ணுங்கள். நைஸ். டேஸ்ட் நல்லா இருக்கா? நம்ம டீன் கிச்சனில் ஒரு கலர் கலக்கிட்டாங்க. அட்டகாசமான ஒரு கோழி மசாலா தாமு ஸ்டைல் செஞ்சுருக்காங்க. நம்ம டீன் கிச்சனில் நிறைய பேர் இந்த மாதிரி கற்றுக்குறாங்க, வீட்டில் போய் செய்கிறாங்க, ஹாப்பியாக ஆகிடுறாங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு டீனோட நம்ம பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன்ட்.